தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்த கையோடு அடுத்தடுத்த நகர்வுகள்ல கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. சமீபத்துல கட்சி உடையக்கூடிய அறிமுகப்படுத்திய அவர் கட்சி பாடலையுமே வெளியிட்டிருந்தாரு. அது மீடியாவுக்கு சரியான தீனியாக இருந்தது. கட்சி கொடி குறித்து சில விமர்சனங்கள் எழுந்தாலுமே விஜய் சாருடைய அடுத்த பிளான் பற்றிய பேச்சுமே ஆர்வமும் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு எங்கு நடக்க போகுது அப்படின்ற தகவல் டீட்டெயிலாக வெளியாகி இருக்கு. முன்னாடி திருச்சி, மதுரை அப்படின்னு பல ஊர்களுடைய பெயர்கள் சோசியல் மீடியாக்கள்ல வலம் வந்தது. ஆனா தற்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்து வீசாலை கிராமத்துல தான் தாவேகா கட்சியுடைய முதல் மாநாடு நடைபெற இருக்கா. வர செப்டம்பர் 23ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருக்காம். அதற்கான வேலைகள் தற்போது விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. இந்த மாநாட்டிற்காக சுமார் 85 ஏக்கர் நிலப்பரப்பை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. மேலும் தென்பகுதியில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்துவதற்காக 28 ஏக்கர் நிலப்பரப்பு, வட மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்காக 40 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு இருசக்கர வாகனங்களை நிறுத்தவே 5 ஏக்கர் நிலப்பரப்பையுமே வாடகை வாங்கியிருக்காங்களா. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 160 ஏக்கர் ஆகும். சோ கண்டிப்பாக இந்த மாநாட்டுல லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. அப்படின்றதுனால இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா கட்சி கூடி அறிவிப்பு அப்படின்ற போதே ஒரு சில சர்ச்சைகளுமே எழுந்து வந்தது. அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பெற்றோரை மதிக்கல அப்படின்ற மாதிரியும், இந்த விழாவிலேயே சங்கீதா கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற கேள்வியுமே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு வந்தது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தளபதி தரப்புல இருந்தே ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. அதாவது கட்சி கொடி அறிவிக்கும் விழாவின் போது சங்கீதா அவர்கள் இந்தியாவிலே இல்லையாம், வெளிநாடு சென்றுள்ளதால அந்த விழாவில் அவங்களால கலந்து கொள்ள முடியலையா. ஆனா பாத்தீங்கன்னா முதல் மாநாடுல கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.